ஜனமா, இப்படியே யோசிச்சுட்டே இருந்தா எப்படிமா? அடுத்து என்னம்மா பண்றது? இத்தனை வருஷம் ஒவ்வொரு விஷயத்திலும் என்கிட்ட தோத்துக்கிட்டு இருந்தா அந்த குறிஞ்சி எல்லாத்துக்கும் மொத்தமா சேர்த்து அவன் புள்ளைய வச்சு ஏன் கண்ணு முன்னாடியே என் குடும்பத்தை சிதைக்க பார்த்திருக்கான். அதுல அவன் பாதி ஜெயிச்சிட்டான் முத்து. அதுதான் என்னால தாங்கிக்கவே முடியல. அவன் அந்த பிரபுவோட தேன்மொழிய கூட்டிக்கிட்டு அந்த மண்டபத்தை விட்டு போகும்போது திரும்பி ஒரு பார்வை பார்த்தான் பாரு. அத என்னால தாங்கிக்கவே முடியல. இப்பவே துப்பாக்கி எடுத்துக்கிட்டு அவனையும் அவன் புள்ளையையும் கொன்னுட்டு ஜெயிலுக்கு போயிடலாமான்னு தோணுது. ரத்தமெல்லாம் கொதிக்குது. அம்மாமா, அப்படிலாம் பேசாதீங்கம்மா. முத்து, எனக்கு புரியுது. நான் உணர்ச்சி வசப்படக்கூடாது. இந்த பிரச்சனைய ரொம்ப பொறுமையா தான் டீல் பண்ணணும். ஆனா கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு முத்து. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஒன்னும் புரிய மாட்டேங்குது. ஜனமா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. கோவத்துல பாக்குறவனுக்கு வழியெல்லாம் இருட்டுன்னு சொல்லுவாங்க. கோவத்தை ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சம் பொறுமையா யோசிங்கம்மா. அப்பதாம்மா அந்த இருட்டுல ஒரு வெளிச்சம் தெரியும். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்துல ரொம்ப பாவம்னா நம்ம தமிழ் தாமா. அவ நாத்தனார் வாழ்க்கையை காப்பாத்திட்டு தங்கச்சி வாழ்க்கையை காவு கொடுத்துட்டாமா. முத்து, தமிழ பார்க்கவே எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. என்னால தமிழ ஃபேஸ் பண்ணவே முடியல. எப்படியாவது தேன்மொழிய அந்த ராஸ்கல் கிட்ட இருந்து காப்பாத்தணும். காப்பாத்துவேன், கண்டிப்பா காப்பாத்துவேன். இந்த சவுண்டு வேற கீச்சு கீச்சுன்னு டோரு கீச்சு கீச்சுன்னு சவுண்டு வேற கொடுத்துட்டே இருக்கு. நீ பயப்படாத. ஏய், பயப்படாத. நானா இந்தா சாப்பிடு. ஏய், உன்னை பட்னி போட்டு சாகடிக்கிறதுக்காக நான் உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கேன். இப்படி எல்லாம் நான் உன்னை டார்ச்சர் பண்ணன்னு வச்சுக்கோ. என்னோட லட்சியம் என்ன வருது? உன்னை வச்சு சாதிக்க வேண்டியது இன்னும் எவ்வளவோ இருக்கு. அதுக்கு நீ முதல்ல தெம்பா இருக்கணும். எங்க அம்மா சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தாங்களா, நீ வேண்டாம் வேண்டாம் அவாய்ட் பண்ணியாமே. பெரியவங்களை அப்படிலாம் அவமானப்படுத்தலாமா? அவமானப்படுத்தலாமா? சாப்பிடு சாப்பிடு. ஓகே, உனக்கு கரெக்டா 10 நிமிஷம் டைம். பிளேட்ல ஒரு பருக்க இல்லாம சாப்பிட்டு முடிக்கணும். இல்லன்னு வைய, அடுத்த 10வது நிமிஷம் உன் அப்பனை கொல்லலாம் மாட்டேன். ஆனா அவர் அங்க அழுகுற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவேன். ப்ளீஸ்மா சாப்பிட்ரு. சாப்பிட்றியா? இப்போ நான் டைமர் ஆன் பண்றேன். 10 minutes தான் டைம். ஓகே, யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ்.
எட்டு நிமிஷம் முடிஞ்சிடுச்சு. இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு. ம். கிளீனா சாப்பிடு. ஒரு பருக்கு எல்லாமே சாப்பிட சொன்னேன். கிளியர் பண்ணு. டைம் அப். அப்பம் பேரை சொன்னா என்ன வேணா செய்யறதுக்கு தயாரா இருக்க. அப்பா பாசத்துல நீயும் நானும் கிட்டத்தட்ட ஒரே கேட்டகரி தான் போல இருக்க. பாத்தியா, விக்கல் நின்றுச்சுல. அதுக்குதான் சத்தம் போட்டேன். கொஞ்சம் இரு, அப்பாவோட பழைய போட்டோலாம் எடுத்துட்டு வந்து காமிக்கிறேன். ஏன்னா 2 பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிக்க போறோம்ல. அண்ட் என்னோட பர்சனல் பத்தி நீ கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கணும்ல. இரு இரு இரு, நான் போய் போட்டோ எடுத்துட்டு வந்துடுறேன். இங்க பாரு பாரு, எப்படி அப்பா ஜாட கொஞ்சம் அப்படியே இருக்கா? இது ஏன் அப்பா? போட்டோ பார்த்தனா போட்டோல இருக்கிறவங்க முகம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லணும். இவங்களும் எப்படி இருக்காங்க? நல்லவர். எங்க அப்பாவுக்கு ஒரு பக்கம் கை விழுந்த மாதிரி இருக்கு. ஏம்மா சோகமா இருக்காங்க. நானும் முகத்தை தொங்க போட்டு இருக்கேன். அப்பனா என்ன நீ கேட்கணும்ல? அதான ஒரு நல்ல பொண்டாட்டி கழகு. எங்க கேளு. ஏன் இப்படி இருக்கீங்க? அது பாயிண்ட். ஏன் இப்படி இருப்பாங்க? எல்லாம் ஜனாமாவள தான், அவங்க கொடுத்த டார்ச்சர்ல தான். என் அப்பாவை எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? என் லைஃப்ல என்னோட ஹீரோ என் அப்பா தான். என்னோட எல்லா விஷயத்துலயும் அவர் தான் இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்காரு. ஆனா எங்கேயுமே என்னோட அப்பாவை பத்தி என்னால பெருமையா சொல்லிக்கவே முடியல. ஏன்னா எல்லா விஷயத்திலயும் அவர் ஒரு ஃபெயிலியராவே ஜனாமா மாத்தி வச்சிருக்காங்க. ஒரு சின்ன பையன் அவனோட குழந்தை வயசுல எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும். ஆனா நான் எந்நேரமும் டிப்ரெஷனோடவே சுத்திட்டு இருப்பேன். ஏன்னா வீட்டுல அவ்வளோ டிப்ரெஷன். என் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தினம் தினம் சண்டை நடக்கும். என் அம்மா அழாத நாளே இல்லை. ஜனாமா எங்க அப்பாவுக்கு கொடுத்த அவமானத்தை பொறுத்துக்க முடியாம அதை வீட்டுல காட்டுவாரு. எப்படியாவது ஒரு தடவையாவது ஜனகாம்பல ஜெயிச்சிடணும்னு எங்க அப்பா எவ்வளவு போராடி இருக்காரு தெரியுமா? ஆனா அது நடந்ததே இல்லை. எங்க அப்பாவை அழிக்கிறதுல, அவரை டார்ச்சர் பண்ணி பாக்குறதுல உங்க ஜனகாம்பாலுக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா? எல்லாருக்கும் அவங்க லைஃப்ல ஒரு ஹாபி இருக்கும்ல. ஆனா உங்க ஜனாமாவோட ஹாபி என்னன்னா ஏன் அப்பாவை காலி பண்றதுதான். எல்லாருக்கும் அவங்க சின்ன வயசை பத்தி யோசிச்சு பார்த்தா நிறைய சந்தோஷமான மொமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஹே, உனக்கும் இருக்கும்ல? இருக்கா இல்லையா? இருக்குல்ல? இருக்கும். ஏன்னா உங்க அப்பா உன்னை நல்லா வளர்த்துருப்பாரு. ஆனா எனக்கு அப்படி எதுவுமே இல்லை தெரியுமா? யோசிச்சு பார்த்தா வெறும் அவமானமும் புறக்கணிப்பும் தான். வெறுப்பு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? பசங்க வீட்டுல சந்தோஷமா இருக்கிறத விட வெளியே ஃப்ரெண்ட்ஸோட தான் சந்தோஷமா இருப்பாங்க. அது ஒரு தனி உலகம். ஆனா எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ்ன்னு யாராவது இருந்தா தானே பேச முடியும். இல்லைன்னா எப்படி பேச முடியும் சொல்லு? எப்பா பத்தி பேச்சு வந்துருமோ, கூட இருக்கிறவங்களாம் என்ன அவமானப்படுத்திடுவாங்களோன்னு பயந்து
எனக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிளை கூட நான் உருவாக்கல. அத பார்த்து பார்த்து வளர்ந்த எனக்கு ஜனகாம்பல நினைச்சு வெறுப்பா இருக்கும் தானே. இந்த ஜனகாம்பல பார்த்தாலே இல்ல, அப்படியே பார்த்தாலே இல்ல, வெறுப்பா இருக்கும். சொல்லு, நீயே சொல்லு, வெறுப்பா இருக்குமா இருக்காதா? இருக்கும்ல, இருக்கும்ல. எனக்கு இருந்துச்சு. அப்ப அந்த பிஞ்சு மனசுல விஷத்தை கலந்தது யாரு? யாரு? ஐயோ தேன்மொழி, அவ்வளோ லென்த்தா நான் உனக்கு கதை சொல்லிட்டு இருக்கேன். யாருன்னு உனக்கு தெரியாது? இப்ப நீ யாருன்னு சொல்றியா, இல்ல என் அப்பனுக்கு போன் பண்ணி உன் அப்பனை? சொல்றேன் சொல்றேன். சொல்லு. ஜன அம்மா. கரெக்டா சொல்லிட்டியே. அப்ப அந்த ஜனகாம்பல நான் வெறுக்கிறது நியாயம் தானே? தலையாட்டு நல்லா, கம் ஆன், கான்பிடென்டா. நல்ல பொண்ணு, என்னோட கஷ்டம் உனக்கு புரியுது, அதனாலதான் நீ தலையாட்டுற. அப்ப நான் உங்களை பழி வாங்கணும்னு நினைக்கிறது கரெக்ட் தானே? ஆமாவா இல்லையா? எங்க அப்பா அந்த ஜனகாம்பால்னால அவ்வளவு அவமானப்பட்டு நின்ன ஒவ்வொரு நாளையும் நான் கூட நின்று பார்த்திருக்கேன். அப்ப அதே அவமானத்தை நான் திருப்பி கொடுக்கலான்னு நினைக்கிறது கரெக்ட் தானே? அதத்தான் பண்ண போறேன். அதுக்காக தான் உனக்கு கல்யாணமும் பண்ணியிருக்கேன். நான் வளர்ந்ததே நான் வாழ்றதுக்காகலாம் இல்ல தேன்மொழி. அந்த ஜனகாம்பால வேரோட அழிக்கணும். இப்ப என் கஷ்டம்லாம் உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். குட், சாப்பிட்டுட்டேன், என் கதையும் சொல்லிட்டேன். மனசும் வயிறு ஃபுல்லா இருக்கும். சரி, நீ ரெஸ்ட் எடு. ஓகே? நீங்கள் பெறப்படும் எண் switch off செய்யப்பட்டுள்ளது. தயவு செய்து சிறிது நேரத்திற்கு பிறகு நீங்கள் பெறப்படும் எண் switch off செய்யப்பட்டுள்ளது. தயவு செய்து சிறிது நேரத்திற்கு பிறகு. தாலி கழட்டு தேனு. அக்கா தலகா தேனு, உங்க எல்லாருக்கும் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். இனிமே வாழ்வோ சாவோ அது பிரபு கூட தான். அவன் கட்டின தாலிய அங்கேயே கழட்டி வீசிட்டு மனமேடை விட்டு இறங்கிருக்கலாம். ஆனா அவ அத பண்ணல. ஏன் செய்யலன்னு இப்ப வரைக்கும் எனக்கு புரியல. போன் வேற ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. வர்ஷினியை காப்பாத்தணும்னு நினைச்சு இப்படி ஏன் தங்கச்சி பறி கொடுத்துட்டேனே. நீங்கள் பெறப்படும் எண் switch off செய்யப்பட்டுள்ளது. தயவு செய்து தேனு, உன் போன் என்னதான் ஆச்சு? தேனு, அப்பா, அப்பா என்னப்பாச்சு? எதுக்கு அழுகுறீங்க? சிபி, தேன்மொழி நம்ம வீட்டு பொண்ணு. உன் தங்கச்சி வாழ்க்கையை காப்பாத்திட்ட. ஆனா தேன்மொழி வாழ்க்கை நம்ம வீட்டுல இத்தனை பேர் இருந்தோம், நம்ம கண்ணு முன்னாடியே அந்த ராஸ்கல் நம்ம வீட்டு பொண்ணை தூக்கிட்டு போயிட்டானாடா. அப்பா,
எனக்கு வந்த கோவத்துக்கு அந்த இடத்துல அவனை கொண்டு போட்டு தேன்மொழியை காப்பாத்திருப்பேன். ஆனா தேன்மொழி இதுல யாருமே தலையிட வேணாம்னு சொல்லும் போது எனக்கு என்ன பேசுறதுன்னு புரியலப்பா. எப்படிப்பா, எப்படி எப்படி ஒரு நிமிஷத்துல தேன்மொழி மனசை மாத்தினா? என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. மாப்பிள, அவன் பெரிய கிரிமினல்டா. ஏதோ ட்ராப் வச்சிருக்கான். இல்லடா அவன் கெட்டவன் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவன் கட்டின தாலிக்காக அவன் கூட போயிருக்குமா? அந்த அளவுக்குலாம் தேர்மொழி ஒன்றும் முட்டாள் கிடையாது. நானும் அதை தாண்டா யோசிச்சுட்டு இருக்கேன். சேது, வர்ஷினி கிட்ட இல்ல மாமா, வர்ஷினி நான் கிட்ட போனாலே சத்தம் போடுறா. நான் பேசுறது எதுவுமே இப்ப கேட்க அவ தயாரா இல்ல மாமா. மாமா, நீங்க கவலைப்படாதீங்க மாமா. அதுக்காக வர்ஷினியை நான் விட்டு கொடுத்துட மாட்டேன். எனக்கு அவ நிலைமை நல்லா புரியுது மாமா. கொஞ்சம் முன்னாடியே பிரபு பத்தி நம்ம ரிவீல் பண்ணி எல்லாத்தையும் வர்ஷினிக்கு புரிய வச்சிருந்தோம்னா அவ மனசு மாறி இருக்கும் மாமா. நம்ம இப்படி லாஸ்ட் மினிட்ல சொன்னதுனாலதான் அவளால ஏத்துக்க முடியல மாமா. நான் பேசி புரிய வைக்கிறேன் மாமா. உடனே வர்ஷினி என்னை ஏத்துக்கிட்டு என் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படல மாமா. இத்தனை நாள் இந்த வீட்டுல ஃப்ரெண்ட்ஸா ஒன்னா இருந்தோம். இப்ப புருஷன் முன்னாடியா இருக்க போறோம், அவ்வளவுதான். என்னைக்கு வர்ஷினிக்கு மனசார நான் தான் அவ புருஷன்னோ, நான் நல்லவன்னு புரிஞ்சு ஏத்துக்கிறாளோ, அன்னைக்கு நாங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்துக்கிறோம் மாமா. சேது, மாமா, வர்ஷினி இனிமே உன் பொறுப்பு சேது. என்ன மன்னிச்சிருடா. ஐயோ என்ன மாமா நீங்க? இல்ல சேது, நீ தான் மாப்பிள்ளன்னு சொன்ன போத என் பொண்ணு விருப்பம் தான் பெருசுன்னு நான் பிரபு பக்கம் நின்ன. ஆனா அது தப்புன்னு அவனே நிரூபிச்சுட்டு போயிட்டான். சேது, நீ என் பொண்ணு வாழ்க்கையை காப்பாத்திட்ட. ரொம்ப நன்றி சேது. ஐயோ மாமா, என்ன மாமா பெரிய வார்த்தைலாம்? சிபி, பா, தமிழ் ரொம்ப உடஞ்சு போயிட்டாப்பா. தமிழை பத்திரமா பாத்துக்க. இங்க பாரு, இதுல இருந்து அவளை மீட்டெடுக்க வேண்டிய உன் பொறுப்புப்பா. சரிப்பா. நீ ஒன்னும் கவலைப்படாத. அந்த பிரபுவை நான் பாத்துக்கிறேன். அவனா நான் ஒரு கை பாத்துறேன். இல்லப்பா, நாம நினைக்கிறத விட அவன் ரொம்ப மோசமானவன். உங்களால அவனை ஹேண்டில் பண்ண முடியாதுப்பா. நம்ம தேனை அவன் என்ன சொல்லி கூட்டிட்டு போனே தெரியல. முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும்பா. அதுக்கப்புறம் இருக்கு. அவன் திமிர அவன் காட்டிட்டான், நம்ம திமிர நம்ம காட்டணும்பா. காட்டுவோம். மாப்பிள, எதுவாக இருந்தாலும் ஜனமாட சொல்லிட்டு பண்ணிக்குவோம். அவசரப்படலாம் எந்த முடிவு எடுக்க வேணாம். என்ன தேனு, என்ன நீ வேற? உன்னை யார் இங்க கொண்டு வந்து அடைச்சனா? இரு ஜஸ்ட் அரேஞ்ச் பண்றேன். உன்னை யார் இங்க கொண்டு வந்து அடைச்செல்லாம் வைக்கல. கே, நீ ஏன் இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க? சரி, அப்புறம் வீடெல்லாம் எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கல இந்த லைஃப் ஸ்டைல் உனக்கு? இரு இரு, ஏன் இப்படி என்னை பார்த்து பயப்படுற? உன்னை அடிச்சனா, சித்திரவதை பண்ணனா? நான் பாட்டுக்கு நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்கிறேன். என்ன தேன்மொழி, இப்படிதான் எல்லாரும் என்ன தப்பாவே போர்ட்ரே பண்றாங்க. நான் செய்யாத தப்புக்கெல்லாம் என்ன காரணம் சொல்றாங்க. ஆனா நீ என்னோட ஒய்ஃப், நீ இப்படி பண்ணக்கூடாது. என்ன தேன்மொழி, இப்ப எதுக்கு வந்தேன்னா, நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி நிறைய புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அதனால கொஞ்ச நேரம் பேசலாமா? உனக்கு டைம் இருக்குல்ல? டைம் இருக்கும்.
சரி ஃபர்ஸ்ட் என்னை பத்தி சொல்றேன். இரு, வரேன் வரேன் வரேன். இல்ல சரி ஓகே, உன்னை பத்தி சொல்லு. என்ன சொல்லணும்? இல்ல நீ நீ உன்னை பத்தி சொல்ல வேணாம். நீ நீ ஜனமா பத்தி சொல்லு. அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் பிடிக்காது, அவங்க எதுல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க, யார்கிட்ட அதிகமா கோவப்படுவாங்க, ஒண்ணு சொல்லு. சொல்வியா தென்மொழி? அவங்கள எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சிபி மாமான்னா அவங்களுக்கு ரொம்ப உயிர். ஃபேமிலி தான் அவங்களோட எமோஷனல் பாயிண்ட். இது எனக்கு தெரியும். அப்புறம் வேற ஏதாவது சம்திங் இன்ட்ரெஸ்டிங்? பிசினஸ்ல எப்பவும் சக்சஸா இருக்கணும்னு நினைப்பாங்க. இதுவும் எனக்கு தெரியும். லைக் அவங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் ஒர்க் பண்ணுவாங்க? 4 மணி நேரம் தான் தூங்குவாங்க. ஓ, அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க்கரா? சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்புறம் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு என்ன பிடிக்கும்? பிரபு ப்ளீஸ் பிரபு, ஜனாமா பாவம், அவங்க ரொம்ப நல்லவங்க, யாருக்கும் கெட்டது நினைக்க மாட்டாங்க. அவங்கள விட்டுரு ப்ளீஸ். ஏய், ஜனகாம்பாளுக்கு இதுதான் ஆரம்பம். இனிமே தினம் தினம் அழுவா, நான் அழ வைப்பேன். அதனால இன்னும் உனக்கு என்னெல்லாம் தெரியுமோ அது எல்லாத்தையுமே எனக்கு சொல்றியா? சொல்லு, சொல்ல ப்ளீஸ். சரிங்க பார், நல்லா அழுது முடிச்சுட்டு அப்புறம் யோசிச்சு வை. ஓகே, பட் நான் திரும்ப இந்த கொஸ்டின் வந்து உங்ககிட்ட கேட்பேன். ஓகே, அப்ப நீ இதுக்கு பதில் சொல்லணும். அழுது முடிச்சிரு, திரும்ப வந்து கேட்பேன்னா.